உள்ள வாங்க. அண்ணே, இந்த ஊர்ல எனக்கு எக்கச்சக்க பிரச்சனை. என்ன மாதிரியே எவனோ ஒருத்தன் இருந்திருக்கேன். அவனால எனக்கு ஏகப்பட்ட புடுங்கல். ஆக இந்த ஊர்ல உங்களுக்கு புடுங்கல் இல்லாத ஒரே ஆள் நான் தான். ஆமாண்ணே. அண்ணே, இந்த வீட்டுல தான் இதுக்கு முன்னாடி நீங்க வேலை பார்த்தீங்களா? தப்பா சொல்றப்பா, இதுக்கு முன்னாடி நீ தான் இந்த வீட்டுல வேலை பார்த்திருக்க. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. இப்பதானே வந்திருக்கிற, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் புரியும். அண்ணே, பையன் சுறுசுறுப்பை பார்த்தா நிச்சயமா தெரியுது அது உங்க பையன் தான். யோ, உன் பையன் எப்படி என்ன மாதிரி சுறுசுறுப்பா இருப்பான்? என்னது விளையாடுறியா நீ? நம்பி கூட வந்தா ஒரு குடும்பத்தையும் கையில கட்டுறியா? இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது. இப்ப பையனை மட்டும் பார்த்தா போதுமா? வேற எதை பார்க்கணும்? சமாச்சாரம் வந்திருக்கு கவனி. இதையெல்லாம் சமாச்சாரம்னு சொல்லக்கூடாது, சம்சாரம்னு சொல்லணும். நீ ஒத்துக்கிட்டல? நல்லா கவனிச்சுக்க. இது இன்னொருத்த சம்சாரம் இருக்கட்டுமையா? எப்படி இத்தனை நாளா எங்க போயிருந்தீங்க? உங்களை பார்க்காம நான் ரொம்ப துடிச்சு போயிட்டுங்க. என்ன எதுக்குமா பார்க்கணும்? டேய், என்ன பார்க்கணும்? நல்ல வேலை நான் மண்டையில அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ இந்த பொண்ணு பையனை கூட்டிட்டு உன் போட்டோ வச்சு ஹாஸ்பிட்டல் லோன் அழுதிட்டு இருந்தது. உன் முகம் எனக்கு ரிஜிஸ்டர் ஆனதால இங்க கூட்டு வந்து விட்டேன். வேற என்ன பார்த்தா தள்ளிட்டு போயிட்டு போடா. அண்ணே, நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றிண்ணே. இவன் என்ன தெரியுமா சொல்றான்? இவர் ஊருக்கு பூசா என்கிட்ட காது குத்துறான். அது மட்டும் இல்லம்மா, அம்மா எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலம்மா. கல்யாணம் ஆகிறதுக்கு தான் 1000 பொய் சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகலன்னு பொய் சொன்ன தூக்கி போட்டு மேய்ச்சுவேன். அப்படியே உள்ள கூட்டு போயிட்டு குளிர் எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுமா. இன்னொரு தடவை ரோட்ல அங்க திரியிருந்தா பார்த்தேன் தலை செவல் தேங்காம சரிடும். தீங்கோ இதோ இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணுன்ற ஆத்ம திருப்தி தான். இதுக்குதான் சுப்பிரமணி எப்பவுமே சொல்லக்கூடாத செய்ய மாட்டான், செய்யக்கூடாத சொல்ல மாட்டான். அம்மா என்ன செஞ்சிருக்கோம்? ஏதோ செஞ்சிருக்கோம். தைரியம் இருந்தா நம்ம வீட்டு சொத்து திரட்டு அந்த வீட்டு பொண்ணுக்காக சண்டை போட்டு போய் ஆஸ்பத்திரியில படுத்திருப்பான். போற வர வெள்ள துக்கம் விசாரிக்கிறான். எனக்கு வெளியில தலை காட்ட முடியல, என் மானம் போகுது. எல்லாம் உன்னாலதான். நான் வேண்டாம் சொல்லி கூட நீ தானே அவனை வேலைக்கு சேர்த்த. சரி, நான் தான் சேர்த்தேன். இப்ப நானே அவனை வெளியில அனுப்பிடுறேன். இவனுக்கெல்லாம் ஒரு பைய வேற. இப்படி ஒரு ஆசை வேற இருக்கு அவனுக்கு. அங்கே நீ உள்ள வரக்கூடாது. எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்பதான் தெரிஞ்சது. மரியாதையா சொல்லு, நீ யாரு? உனதான் தெரியுமே, சொல்லுங்க. ஏய், ஆஃப்டர் ஆல் நீ இந்த வீட்டு வேலைக்காரன். உனக்கு என்ன தைரியம் இருந்தா ஏன் பாப்பா போட்டோவை ஓ பேக்குள்ள வச்சிருப்பேன். இதுல ஐ லவ் யூ வேறயா? ஓ, நீங்க இந்த போட்டோ பத்தி சொல்றீங்களா? நீ எந்த போட்டோவை நினைச்ச? வேற யாரு? அவன் போட்டோவா தான் இருக்கும். இல்ல, அந்த போட்டோ இல்ல. அந்த பையன் நல்லா தேடி பாருங்க, அதுல இன்னொரு போட்டோ இருக்கும். அது வேற யாரும் இல்ல, என்னுடைய ஒரே அக்கா. என்னுடைய ஒரே அக்காவுக்கு பிறந்த ஒரே மகன் தான் இவன், டாக்டர் சுப்பிரமணி. ஐயோ மாமா, சும்மா சுப்பிரமணி, உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஒண்ணு நீ சொல்லு, இல்ல என்ன சொல்லு விடு. இல்ல நீங்களே சொல்லுங்க, ஏன்னா நீங்க தான் நல்லா சொல்றீங்க. அம்மாவோட சண்டை போட்டுக்கிட்டு ஊரை விட்டு ஓடி வந்தவர் தான் டாக்டர் சுப்பிரமணியம். ஏன் தகராறு? சொத்து தகராறு இல்ல, அது எக்கச்சக்கமா இருக்கு. பண தகராறு இல்ல, அது பொட்டி பொட்டியா இருக்கு. நில தகராறு இல்ல, அது ஏக்கர் ஏக்கரா இருக்கு. அப்புறம் ஏன் தகராறு? ஏன் அதையும் நீங்களே சொல்லுங்க மாமா. சொல்றேன், அந்த உண்மையை நானே சொல்றேன். இவன் அம்மாவோட ஆசை இவனை பெரிய வக்கீலாக்கி பார்க்கணும். ஆனா இவனோட ஆசை தான் ஒரு பெரிய டாக்டர் ஆகணும். கடைசியில இவன் ஆசை தான் நிறைவேறிச்சு. அவங்க அம்மாவோட ஆசை நிராசையாவே போயிடுச்சு. அந்த நேரத்துல தான் ஒரு நாள் அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற நியூயார்க்ல இருந்து இவருக்கு டாக்டர் வேலைக்கு அப்பாயின்மெண்ட் வந்தது. யார் வீட்டுல? யார் வீட்டுல? அமெரிக்காவிலேயே பெரிய பணக்காரன், கொலம்பியா. அவன் வீட்டுல குடும்ப டாக்டர். ஆனா நீ என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணலையா மாமா. பண்ணடா, பண்ண. அந்த வேலையே வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு ரயில் ஏறி இங்க வந்துட்டேன். நான் வேலையா இல்ல மாமா வந்தேன். எதுலயோ ஏறின, எதுலயோ இறங்குட. பிரச்சனைக்கு வாடா. இவன் ஏங்க வந்தா? நம்ம எல்லாம் பார்க்கணும், பேசணும், பழகணும், ஆடணும், பாடணும். பிரிஞ்சு போயிருக்கிற நம்ம குடும்பத்தை எல்லாம் ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கிற உயர்ந்த லட்சியத்தோட வந்த இவனை உதாசீனப்படுத்திட்டீங்களாமா? தம்பி, நீ அமெரிக்காவுக்கே போயிரு. அங்க போய் கொலம்பியா பாரு. அவரையே ஒரு நல்ல பொண்ணா பார்க்க சொல்லி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடு. எங்க வீடு உனக்கு வேண்டாப்பா. இவங்களுக்கு உன் அருமை பெருமை எல்லாம் புரியல. ஓ, ஐ அம் வெரி சாரி தம்பி, டாக்டர் தம்பி. நீங்க யாருன்னு தெரியாமையே உங்களை நான் திட்டேன். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி என் பாப்பாவே நீங்க கட்டிக்கலாம். அம்மா, நீ சும்மா இருமா.
என்னுடைய நீண்ட நாள் ஆசையே ஒரு பெரிய டாக்டருக்கு என் பாப்பாவை கட்டி கொடுக்கணும்னு தான். அந்த ஆசை இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. ஓ அங்கிளே உனக்கு மாப்பிள்ளையா வந்திருக்காரு. யூ ஆர் வெரி லக்கி. நீ என்ன சொன்னாலும் சரி, வர்ற முகூர்த்தத்திலே உங்க 2 பேருக்கும் கல்யாணம். ஆர் யூ ஹாப்பி மாப்பிள்ளை? தேங்க்யூ ஆண்டி. சாரி. அவன் முடிவு பண்ணிட்டா உங்க அப்பா சம்மதிச்சிடுவாரா? அவளுக்கு மட்டும் இல்லடி, அவன் உனக்கும் தான் முறமாமன். அவன் இவன் சொல்லாதம்மா, அவர் பெரிய டாக்டரா. அதுக்குதான் மாப்பிள்ளை ஆக்கிக்க ஆசைப்படுறா. அந்த ஆசை உனக்கு மட்டும் இருக்காதா? அவ எந்த தேதியில முகூர்த்தம் வச்சிருக்கிறாளோ அதே தேதியில அதே மாப்பிள்ளைக்கு உன்னை நான் கட்டி வைக்கிறேன். அம்மா, பத்திரிக்கைய ஒரு முறைக்கு 2 முறை நல்லா பாத்தீங்களா? பாத்துட்டேங்க. அதுல கல்யாண பொண்ணு பேரை கவனிச்சீங்களா? அதுல உங்க பொண்ணு பேர் உமான்னு இருக்கு. எதுக்கு கேக்குறேன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பக்கத்து வீட்டுக்காரி கல்யாண பத்திரிக்கையோட வருவா. அதுலயும் இதே மாப்பிள்ளை பேர் தான் போட்டிருக்கோம். ஏமா, ஒரே நாள்ல 2 கல்யாணம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒரே நாள்ல ஒரே மாப்பிளைக்கு 2 கல்யாணம் இப்பதான் கேள்விப்படுறேன். நாளைக்கு நீங்க அவசியம் கல்யாணத்துக்கு வரணும். அப்பதான் கல்யாண பொண்ணு யாருன்னு உங்களுக்கே தெரியும். நான் வரட்டுமா? கண்டிப்பா வரணும். பாத்தியா, பத்திரிக்கையே முதல்ல நான் தான் கொடுத்தேன். அதே மாதிரி கல்யாணமும் முதல்ல என் பொண்ணுக்கு தான் நடக்கும். பாவம், பத்திரிக்கையாவது நீ முதல்ல குடுக்கட்டுமேனு தான் வேணும்னு நான் லேட்டா வந்தேன். சமாளிக்கிறியா? இப்ப கூட அவனு கேட்டு போயிடல, மரியாதைய பத்திரிக்கை எடுத்துட்டு திரும்பி போயிடுமா? அதே தான் நானும் உனக்கு சொல்றேன். வீணா அவமானப்படாம கொடுத்த பத்திரிக்கை எல்லாம் திருப்பி எடுத்துட்டு போயிடு. அதான் உனக்கு நல்லது. ஏய், என் புருஷன் கை என் மேல பட்ட பிறகுதான் உன் மேல பட்டுச்சு. முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கா. கை வேணா முதல்ல உன் மேல பட்டிருக்கலாமா? ஆனா அவரு கையில முதல்ல பிள்ளைய பெத்து கொடுத்தது நான் தான். அத நீ ஞாபகம் வச்சுக்க. அதுக்காக மாப்பிள்ள முதல்ல உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டிடுவாரு நீ நினைக்கிறியா? அதுதாண்டி நடக்காது. நான் நினைச்சேனா மேல இருக்கிற சூரியனையே கீழே கொண்டு வந்துருவேன். ஓ, நான் நினைச்சேனா கீழே வந்த சூரியனை திரும்பி மேல அனுப்பிச்சிடுவேன். பாக்கலாமா? பாக்கலாம், பாக்கலாண்டி. நீயா நானா பாத்துறேன். நீங்கிற வார்த்தைக்கு இடமே கிடையாது. நான் தான், நான் தான், நான் தான். ஏய், கையை வாய்க்கிட்ட கொண்டு வந்தா கடிச்சு கொதறிடுவேன். அடக்கறாண்டி உன் தீமை. இத பாருங்க, அவ விரும்புக்குன்னே என்கிட்ட விவகாரம் பண்ணிட்டு இருக்கா. என் வாழ்க்கை தான் பறிச்சது இல்லாம இப்ப என் பொண்ணு வாழ்க்கை வேற அழிக்க பாக்குறான். இப்ப என்னதான் பண்ண சொல்ற? அத சொல்லு. நீங்க ஒரு அப்பன் தானே, என்ன பண்ணணும்னு கேக்குறீங்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது. 4ஆம் தேதி காலையில டாக்டர் சுப்பிரமணியம் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டி ஆகணும். இல்ல என்ன நீங்க உயிரோட பார்க்கவே முடியாது. நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பு உண்மை என்ன, நம்ம பொண்ணு மேல வச்சிருக்கிற பாசம் உண்மை என்ன? 4ஆம் தேதி நடக்க போற கல்யாணத்துல டாக்டர் சுப்பிரமணியம் என் பொண்ணு கழுத்துலதான் தாலி கட்டணும். அப்படி இல்லைன்னா நாங்க 2 பேரும் தூக்குல தொங்கிடுவோம். இத பாருங்க, சும்மா சாவ மாட்டோம். எங்க சாவுக்கு நீங்களும் அந்த ராட்சசியம் தான் காரணம் சொல்லி எழுதி வச்சுதான் சாவோம். வயசானாவே எல்லா வியாதியும் வந்துடும். அதுல 2 வேற. எந்த வியாதிக்கு கஷாயம்? இது கஷாயம் இல்லப்பா, விஷம். என்ன குடும்பமா அது? விஷம் நினைச்சா கஷாயம் ஆகுது, கஷாயம் நினைச்சா விஷம் ஆகுது. ஒரே குழப்பம். போங்க. குழப்பம்தான். என்னைக்கு தாலி கட்டணும் அன்னையில இருந்து குழப்பம்தான். ஒரு தாலி கட்டினா ஏன் குழப்பம் வருது? உண்மைதான். ஆனா எந்த சூழ்நிலையில நான் 2வது தாலி கட்டினேன்னு உனக்கு தெரியாது. உணர்ச்சி வசப்படுத்த பார்த்தா பின்னாடி பெரிய பிளாஷ்பேக் இருக்கப்படுது. முதல்ல அந்த பிளாஷ்பேக் சொல்லுங்க. இதை குறிக்கிதான் நான் சொல்றேன். சொல்றேன். கிட்டத்தட்ட ஏறத்தாழ 1942ஆம் வருஷம். இந்த 1942 லவ் ஸ்டோரிலாம் நான் கேட்கல. ஃபேமிலி சென்டிமெண்ட் சுருக்கமா சொல்லுங்க. கல்யாணம் ஆனதுல இருந்தே உங்க பெரியத்துக்கு குழந்தையே பிறக்கல. ஏன் நீங்க ஊர்ல இல்லையா? இருந்தேன். அப்ப அத்தை ஊர்ல இல்லையா? அவளும் இருந்தாளே. கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. 2 பேரும் குழந்தை பிறக்கல.
இதே கேள்விதான் என்ன சுத்தி இருந்தவங்க அத்தனை பேரும் கேட்டாங்க. அப்பவே கேட்டாங்களா? குழந்தை இல்லைங்கிறது தலையெடுத்து விட்டுருங்க. ஆனா கேட்டாங்களா அவங்க? பரம்பரை பேரை காப்பாத்துறதுக்கு ஒரு வாரிசு வேணும்னு அடம் பிடிச்சு 2வது கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. அப்போ உங்க சின்னத்தை பாக்குறதுக்கு மூக்கு முடியுமா ரொம்ப அழகா இருப்பா. இப்ப மட்டும் சும்மா தலை கிண்டு இருக்காது. சுப்பிரமணியன் அப்போ இப்படி எதையா காட்டி உங்களுக்கு மாட்டாங்க. அதேதான்பா. அப்புறம் எதுல விட்டேன்? சின்னத்தில கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே உங்க சின்னத்தை கர்ப்பமானா அடுத்த மாசமே உங்க பெரியத்தை வாந்தி எடுத்தா. மறுபடியும் குழப்பீங்களா மாமா? இவங்க கர்ப்பமானதுக்கு அவங்க ஏன் வாங்கி எடுத்தாங்க? அவளும் கர்ப்பமாயிட்டா. அப்ப நீங்க ஊர்ல இருந்திருக்கீங்க. பின்ன ஆரம்பத்துல உங்களை அசைக்க விசுக்க நினைச்சேன். ஆனா இந்த இடத்துல நீங்க அசைட்டீங்க. அப்புறம் என்ன, அன்னைக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை தான் இன்னைக்கு வரைக்கும் தீரவே இல்லை. அதுக்காக இந்த முடிவுக்கு போனா எப்படி? இல்ல சுப்பிரமணி, இந்த கல்யாணம் நிக்கணும்னா ஒண்ணு நான் சாகணும், இல்லன்னா அப்ப இது எனக்கா? உனக்கு இல்லப்பா, எனக்கு தான். எடுங்க. இப்ப நீ என்ன தடுத்தாலும் என் முடிவுல இருந்து நான் மாற போறது இல்ல. நான் தடுக்கவே இல்லையே மாமா. வீணா வேஸ்ட குடிச்சு நீலகண்டது மாதிரி தொண்டையில மாட்டி தவிக்கிறத விட உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் டைரி எழுதி வச்சுட்டு பேசாம கடலுக்கு வச்சுட்டுங்க. என்னப்பா சொல்ற? இன்னைக்குன்னு பார்த்தா அப்பா எங்கம்மா போனாரு? இப்ப அப்பா முக்கியம் இல்ல, மாப்பிள்ளதான் முக்கியம். அவரை பத்திரமா பாத்துக்கோ. இந்தாப்பா இந்த சேர் எல்லாம் அப்படி லைனா போடுங்க. பேசிக்கிட்டேன். எல்லா ஏற்பாடும் தயாரா இருக்காமா? கடைசியில ஏமாந்துட்டு போறோம். நான் ஒன்னும் அவ்வளவு இழிச்சுவா இல்ல. மாப்பிள்ளைய நான் தான் பிடிச்சி சமையல் கட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கேன். சூப்பர் பிரைட். Thank you. என்னமா இது போலீஸ் வருது? உங்க பேரு தான் பரமேஸ்வரிங்களா? ஆமாங்க. உங்க வீட்டுக்காரரு கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணி செத்துட்டாரு. என்ன சொல்றீங்க? பாடி இன்னும் கிடைக்கல. அவர் இறந்த இடத்துல இந்த Dress இருந்தது. இது அவரது தானேன்னு பார்த்து சொல்லுங்க. காலையில குளிச்சிட்டியா? குளிச்சிட்டேங்க. குளிச்சது குத்தமா? ஐயா விட்டுருங்க, விட்டுருங்க. இல்ல நான் குளிக்க மாட்டேன், சத்தியமா குளிக்க மாட்டேன். விட்டுருங்க, விட்டுருங்க, விட்டுருங்க. ஐயா விடுங்க, ஐயா விடுங்க, ஐயா விடுங்க. பார்த்தா தடிச்சவங்களா தெரியுது. ஐயா எங்க குத்து போறீங்க? முடியாது, என்னால முடியாதுங்க. ஐயா ரயில்வே பார்சல தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போறீங்களா? என்ன எதுக்கு இங்க தூக்கிட்டு வந்திருக்கீங்க? நல்லா வைக்கப்படுது. பொண்ணு யாரு? அது நீ கட்டிக்கு போற பொண்ணு தானா? பாரஞ்சி சவர நகையை வாங்கிட்டு 25,000 ரூபாய் பணத்தையும் வாங்கிட்டு 5ஆம் தேதி காலை வந்து தாலி கட்டன்னு சொல்லிட்டு இப்ப யாரு நான் கேக்குறேன்? புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. நீங்க சொல்றது வேற ஆளு, நான் இல்ல. இவன் இப்படி கேட்க மாட்டான். கத்தி எடுப்பா. கத்தி எதுக்கு அவசியமா? இப்ப தாலி கட்டணும் அவ்வளவுதானே. இதோ தாலியா? எங்க இங்க தாலி எங்க? இப்ப கட்டிடுறானா? கட்டிருக்க